வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ட்ரோ மல்லிகா. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். குரு பகவான் கடந்த மே மாதம் 1ஆம் தேதி அன்று மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுல வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ குருபர நேசா, கிரக தோஷமின்றி கடாசி தருள்வாய். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 9வது இடத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4, 7க்கு ஆதிபத்தியம் பெற்றவர். 9வது இடத்தில் அமர்ந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியையும், 7ஆம் பார்வையாக ராசிக்கு 3வது இடத்தையும், 9வது பார்வையாக ராசிக்கு 5வது இடத்தையும் பார்வை செய்கிறார். இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்களை வழங்க போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஓடி போனவனுக்கு 9ல குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழி, எல்லாருமே கேட்டிருப்போம் இல்லைங்களா? கன்னி ராசிக்காரர்களுக்கு 4, 7க்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 9வது இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9 அப்படிங்கும்போது தந்தையுடைய ஆதரவு கிடைக்கும், தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னி ராசிக்கு குரு பகவான் ஒரு பாதகாதிபதியா வர்றார் அப்படிங்கிறதுனால 9வது இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது தந்தையுடைய சொத்து கிடைக்குமா, தந்தையுடைய சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் போராடிதான் எல்லாமே பெறணும் அப்படிங்கிறது மாதிரி. அதே போல தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாடு போலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும். ஆனா குரு பகவான் பாதகாதிபதி அப்படிங்கிற காரணத்தினால ஏதாவது ஏஜென்சி கிட்ட பணம் எல்லாம் கட்டி ஏமாறக்கூடாது. கொஞ்சம் நீங்க வெளிநாடு யோகம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்க போங்க. யாரையும் நம்பி பணம் கட்டி சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. நீங்க இருக்கிற வேலையில இன்னும் உங்களுக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளோட நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிங்க அப்படின்னா பாராட்டு, அதற்கான வெகுமதி இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் நிச்சயமா கிடைக்கும். கன்னிராசிக்காரர்கள் தீர்த்த யாத்திரைகள் போகணும், ஏதாவது கோவில் குளங்களுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு பூர்த்தி ஆகும். அதாவது நீண்ட தூர பிரயாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காசி போறது, கங்கை போறது, இந்த மாதிரியான ராமேஸ்வரம் போறது, இந்த மாதிரியான தீர்த்த யாத்திரைகள் போகணும், புனித நீராடல் செய்யணும் அப்படின்லாம் நினைச்சீங்க அப்படின்னா அந்த ஆசைகள்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு நிறைவேறும். ஆன்மீகத்துல அதிக நாட்டங்களை செலுத்துவீங்க. நல்ல குருமார்கள் உங்களை தேடி வருவாங்க, நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. உங்களை தேடி வர்றாங்க அப்படிங்கிறத விட நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. குருமார்களுடைய ஆசீர்வாதங்கள் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். ஆசிரியர் பணியில இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாராட்டு பரிசுலாம் இந்த வருஷம் கிடைக்கும். அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் அப்படிங்கிறதுலாம் இந்த வருஷம் உண்டு. சாதாரண ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அதுக்கு அடுத்த நிலைக்கு அவங்க நிச்சயமாக பயணம் செய்வார்கள். ராசியை பார்க்கிறார் குரு பகவான். அவர் ஒரு பாதகாதிபதியா இருக்கிறதுனால கன்னி ராசிக்காரர்கள் ஃபர்ஸ்ட் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்துங்க. சரிங்களா? ராசியை பார்க்கிறாரு. இது வரைக்கும் கேது இருந்து கொஞ்சம் ரொம்ப குடைச்சல கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லை, ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போய் உட்கார்ந்துருக்கீங்க, ரொம்ப விரக்தியான மனநிலையிலேயே இருக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு மாற்றம் அடையும். இப்ப அந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் விரக்தியில இருந்து நீங்க வெளியில வருவீங்க. குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த அந்த ஒரு நெருக்கடியான அந்த மனசஞ்சலத்துல இருந்து விடுபட்டு ஒரு மாற்றமான சூழ்நிலையை நீங்க உணர்வீங்க. ஆனா உணவு விஷயத்துல கவனமா இருக்கணும், போக்குவரத்துல கவனமா இருக்கணும், உங்களுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப நீங்க கவனத்தை செலுத்தணும். ஆன்மீக காரியத்துல அதிக ஈடுபாடை நீங்க எடுத்துக்குவீங்க. இப்ப கேது இருக்கிற ராசியே அவரே ஒரு ஆன்மீக கிரகம் தான். அடுத்தது குரு பார்வையும் இருக்கு. அப்படிங்கும்போது நிச்சயமா ஆன்மீக காரியங்கள்ல அதிக ஈடுபாடு நீங்க எடுத்துக்குவீங்க. கோவில்களுக்காக நிறைய நீங்க தர்ம காரியங்கள் செய்யறது, புண்ணிய காரியங்கள் செய்யறது, இதெல்லாம் செய்துட்டு வருவீங்க. உளவார பணிகள் கன்னிராசிக்காரர்கள் செய்துட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ராசிக்கு 3வது இடத்தை பார்க்கிறார். கன்னி ராசிக்காரர்கள் டெய்லியும் நெத்தியில சந்தனம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய தோற்றத்திலையும் ஒரு ஆன்மீக மாற்றம் அப்படிங்கிறது உண்டாகும். உங்களுக்கு மன மகிழ்ச்சியும்
இருக்கும். சரிங்களா? அந்த விரக்தியில இருந்து நீங்க ரிலீஃப் ஆகி டெய்லி சந்தனம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும். அடுத்தது ராசிக்கு 3வது இடத்த பார்க்குறாரு. அது வந்து செவ்வாயுடைய வீடும் ஆச்சு. அதனால கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தைரிய வீரியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஆபரண சேர்க்கை உண்டாகும். சரிங்களா? இந்த வருஷம் வந்து கன்னி ராசிக்காரர்கள்லாம் நகை எதுவும் வாங்குவீங்க. புதுசா நகை வாங்குறது, அதே மாதிரி ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்து ஆகிறது, கமிஷன் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்லாம் எடுக்கிறது, கான்ட்ராக்ட்லாம் ஒப்பந்தம் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த வருஷம் வந்து அந்த வேலையெல்லாம் நடக்கும். சகோதரர்கள் கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்குங்க. அவர் ஒரு பாதகாதிபதியா இருக்கிறதுனால பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? கொஞ்சம் சகோதரர்கள் வந்து விட்டு கொடுத்து அனுசரிச்சு போவாங்க. ஏதேனும் ஒரு விஷயங்களுக்காக புதுசா நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் அது எனக்கு தடைப்படுது அப்படின்னா இந்த வருஷம் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் வந்து வெற்றி பெறும். நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள்ல ஜெயிப்பீங்க. சரிங்களா? ஏன்னா 3 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் இந்த வருஷம் வந்து நிச்சயமா கிடைக்கும். அடுத்தது குரு பகவான் 5வது இடத்தை பார்க்கிறாரு. இந்த வருஷம் வந்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத செய்யுங்க. எல்லாருமே குலதெய்வ கோவிலுக்கு நிச்சயமா போயிட்டு வாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களை கூட்டிக்கிட்டு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்தது வந்து புத்திர பாக்கியம் நிச்சயமா உண்டு. சரிங்களா? முன்னோர்களுடைய அனுகிரகத்தால ஆசீர்வாதத்தால இந்த வருஷம் கன்னி ராசிக்காரர்களுக்கு புத்திர யோகம் நிச்சயமாக உண்டு. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமா கிடைக்கும். இது வரைக்கும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க. நல்ல கல்வி கிடைக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து இந்த வருஷம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை இந்த வருடம் கைகூடி வரும். பெரியோர்கள் வந்து வீட்டில் திருமண பேச்சுவார்த்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சுபமா முடிச்சிருவாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தால இந்த வருஷம் திருமண யோகம் நிச்சயமா உங்களுக்கு கைகூடி வரும். அதே மாதிரி காதல் திருமணம் செய்பவர்களுக்கும், அதாவது காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் திருமண யோகம் இந்த வருஷம் கூடி வரும். அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய சம்மதத்தோட இந்த வருஷம் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். 2வது குழந்தைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருஷம் 2வது புத்திர யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண யோகம், புத்திர யோகம் இதெல்லாம் வந்து இந்த வருஷம் கட்டாயம் உண்டு. ஜென்ம ராசியில இருக்கும்போது குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நன்மை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குரு பகவானுடைய பார்வை ராசியில விலகும் போது கண்டிப்பா இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் இதுல எல்லாம் இருந்து மீண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது நிச்சயமா பிறக்குங்க. நல்ல ஒரு பலமான வாழ்க்கை இந்த வருஷம் நீங்க நிச்சயமா வாழ்வீங்க. மன சஞ்சலம், குழப்பம் இது எல்லாத்துலயுமே இருந்து விடுபட்டுருவீங்க. நல்ல சுறுசுறுப்பா இருப்பீங்க. நல்ல மகிழ்ச்சியா இருப்பீங்க. சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். ஓரளவுக்கு நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். குரு பகவான் 3வது இடத்த பார்வை செய்யறாரு அப்படிங்கும்போது இந்த பாக பிரிவினை மூலம் சொத்துக்கள் கிடைக்கிறது, நீங்க நினைச்ச இடங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கிறது, டிரான்ஸ்பர் கிடைக்கிறது, அல்லது இருக்கிற இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு நீங்க மாத்தி போறது, வேலையிலையும் டிரான்ஸ்பர் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு பயிற்சியாகி போலாமா, குடும்பத்தோட இந்த ஊரை விட்டு வேற ஊர் போலாமா அப்படின்னு நினைப்பீங்க இல்லைங்களா? அதையும் நீங்க இந்த வருஷம் வந்து செய்யலாம். எப்படியோ குரு பயிற்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கடியை கொடுத்துட்டு இருந்த காலம் மாறி இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பொற்காலமாக தான் அமையும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. குருவுடைய பார்வை கேது மேல விழுகிறதுனால கண்டிப்பா வந்து இந்த விரக்தியில இருந்து, மன சஞ்சலத்துல இருந்து, மன குழப்பத்துல இருந்து விடுபட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியா சுறுசுறுப்பா நீங்க வந்து இருப்பீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களையே கொடுக்கும். ஜனன ஜாதகத்துல உங்களுக்கு தசாபுக்தி சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பரிகாரம் அப்படிங்கிறது ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா குருவுடைய பார்வை ராசியிலேயே விழுகுது அப்படிங்கிற காரணத்தினால, இருந்தாலும் ராசியில கேது இருக்கிறார் அப்படிங்கிற காரணத்தினால நீங்க வந்து விநாயகர் வழிபாடு செய்து வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை இந்த நாட்கள்ல துர்க்கை அம்மன் வழிபாடு செய்து வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்க முதல் பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் கன்னிராசியில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஜோதிட உலகம் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லிங்கை டச் பண்ணிட்டு குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில்
சந்திப்போம். அதுவரை ஜோதிட உலகம் சேனலில் எங்களோடு இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி.